உனக்கு இந்த சாகுராக்கி இங்க இருக்கிறவர் நான் எப்படா கிளம்புறது? ஆபீஸ் நேரத்துல கொட்டாயை விட்டுக்கிட்டு தூங்குறான். 5:30 மணிக்கு மேல தான் ஃபைலையே எடுக்கிறான். என்ன கேட்டா ஆபீஸ் நேரத்துக்கு அப்புறம் வேலை செய்யறவங்க சோம்பேறிங்க. என்னங்கிற நீ? வின்சென்ட் சார் உன் ஃப்ரெண்டா? ஆமா சார், உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். இந்த கம்பெனிக்காக எவ்வளவு மாத கணக்கா நீ உழைக்கிறேன்னு. அப்படியா? வரேன். ஏண்டா வின்சென்ட், ஒரு நாளைக்கு சொல்லிட வேண்டியதானே? என்னன்றா? ஆபீஸ் 5:30 மணியோட க்ளோஸ், வீட்டுக்கு போ சார்னு. ஏண்டா ஒரு பியூனு சோபால படுத்துக்கிட்டு பீடி குடிக்கிறேன், இதை விட எப்படா நாசுக்கா சொல்றது? ரோஷம் வேணாம், எரும தோலுப்பா. ஏன் நேரம் கழிச்சு வீட்டுக்கு போறாரு? சம்சாரம் சரியில்லையோ? அதுவும் ஒரு கம்பெனில வேலை செய்யுது, அதுக்கும் 6 மணியோட வேலை முடியுது. அதுக்கப்புறம் ஜெர்மன் பாஷை கத்துக்குதான். அந்த அம்மா கிளாஸ் முடிஞ்சு திரும்பி வரைக்கும் இவனுக்கு பொழுது போவானா, அதான் இங்க உட்காந்து நம்ம கழுத்தை அறக்குறான். 7:30 மணிக்கு மேல 8 நாக்கு வேர்க்கடையில வாங்கிக்கிட்டு மவுண்டோட பொறுக்கிக்கிட்டே போவான்பா. பொழுது போகாத பட்டி காட்டா மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி ஏதோ சினிமா தியேட்டர்ல போட்டோவை பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பான். அந்த அம்மா கிளாஸ் முடிஞ்சு வெளியே வர வரைக்கும் வாசல்ல தேவடு காப்பான். உங்களுக்கு இன்னைக்கு ஐயா காட்டுல மழை, ஒரு பார்ட்டிக்கு பெரிய வீடு பேசி முடிச்சிட்டேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல வீட்டுக்காரனும் கொடக்கூலிக்காரனும் அங்க மீட் பண்றாங்க. அட்வான்ஸ் வாங்கி வீட்டுக்காரங்கிட்ட கொடுக்குறேன். வீட்டுக்காரங்கிட்ட 1/2 மாச வாடகை, கொடக்கூலிக்காரங்கிட்ட 1/2 மாச வாடகை வாங்கிக்கிறேன். நேர மவுண்ட் ரோட் செல்லாராம்ஸ் உனக்கு 200 ரூபாய்க்கு படவை. அன்னபூர்ணால பாசந்தியோட டிஃபன், புகாரி வாசல்ல மல்லிப்பூ, பிலால் வாசல்ல மீட்டா பான், அலங்கார்ல பாலச்சந்தர் படம். நைட்டு வீட்டுக்கு திரும்பி வந்ததும் சீக்கிரம் சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பு. நீங்க கொஞ்சம் வெளியில போயிருங்க. மகாராணிக்கு இவ்வளவு செய்ய போறேன். மகாராணி ட்ரெஸ் பண்ணிக்கிற அந்த கண்கொள்ளா காட்சிய மகாராஜா பார்க்க கூடாதா? இப்போ உன்னை பார்க்கும்போது எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு டியூட்டி ஃபர்ஸ்ட். அது கூட புருஷனோட டியூட்டி தாண்டி. சார் சார் சார், வாங்க வாங்க வாங்க. அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பரமசிவம் வந்துடட்டும், அவன் முன்னாலே உங்ககிட்ட தான் அட்வான்ஸ் கொடுத்துடுறேன். இப்ப அவன் எதுக்கு இங்க? அவன் தானே என்ன அழைச்சிட்டு வந்தான். அதுவும் இல்லாம நீங்களும் நானும் பாதி மாசம் வீட்டு வாடகையை அவனுக்கு கமிஷனா கொடுக்கத்தானே பேச்சு. அப்போ ஒண்ணு செய்வோம், அவன் வரும்போது கத்தி பேசுவான், அத பையன் தன்னால திரும்பி போயிடுவான். நீங்க என்ன சொல்றேன்? ஓய், வீடு என்னது, குடியிருக்க போறது நீர், இதுல நடுவுல அவனுக்கு என்ன கமிஷன்? 2 பேரும் மிச்சப்படுத்திடுவோங்கிறேன். எப்படி? முதல்ல நீர் காதை கொடும், அப்புறம் அட்வான்ஸ கொடும். நிமிஷம் வெயிட் பண்ணி பணத்தோட வரேன். ஆமா, உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊர்னு சொன்னேன்? கும்பகோணம். கும்பகோணமா? நானும் கும்பகோணம். கும்பகோணத்துல தெரு? மேட்டு தெரு. மேட்டு தெருவா? நானும் மேட்டு தெரு. ஆமா, மேட்டு தெரு என்ன நம்பர்? 6. நான் 9. என்னது நம்பரை சொன்னேன்ப்பா. அப்படின்னா சிண்டு மாமி பிள்ளையா நீ? நீ கோண்டு மாமா பிள்ளையா? ஆமா, சிட்டு மாமி எனக்கு பெரியம்மா. கோண்டு மாமா எனக்கு பெரியப்பா. அப்படியா? அண்ணா தம்பி, அண்ணா தம்பி, அண்ணா தம்பி. சார், ஏண்டாப்பா பாசத்தை பிரிக்கிற? புரோக்கர் பரமசிவம் வந்திருக்கேன். வா வா. ஏன்பா, உங்ககிட்ட வந்து ஒரு கொடக்குலிக்கு ஆளு கொண்டான்னா கம்மியா கூட்டு வருத? ஏப்பா, வீடு வாடகைக்கு வேணும் கேட்டாக்கா அண்ணாவோட வீட்டை காமிக்கிறதா? சரி, எனக்காக ரொம்ப அலைஞ்சிருக்க, 5 ரூபா வச்சுக்கோ. எனக்காகவும் அலைஞ்சிருக்க, 5 ரூபாய் வச்சுக்கோ.
பரவாயில்ல சார், வேணாம். ஏன்? ஒரு விதத்துல உங்க 2 பேருக்கும் நானும் உறவு தான். உறவா? எப்படி உறவு? உங்க அம்மா வழியில. அம்மா வழியாவா? எப்படிப்பா? உங்க 2 பேருக்கும் நான் அப்பா முறை. உங்க தொழில இப்படி எல்லாம் கூட ஏமாத்துவாங்களா? என்ன, கமிஷன் பணம் கைக்கு வந்தாதான் நிச்சயம். ஆனா உங்க தொழில நிறைய பேர் ரொம்ப வசதியோட இருக்காங்களே. குடியிருக்க போறவன் யாருன்னு வீட்டுக்காரனுக்கு தெரியாம, வீட்டுக்காரன் யாருன்னு குடியிருக்க போறவனுக்கு தெரியாம 2 பேர்கிட்டயுமே ஆயிரக்கணக்கில் கமிஷன் வாங்குற எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா நான் சைக்கிள்ல வர சாதாரண வீட்டு புரோக்கர் இல்லையா. நீங்க அவங்கள மாதிரி ஆக முடியாதா? அதுக்கெல்லாம் கார் வேணும், டெலிஃபோன் வேணும், ஆஃபீஸ் வேணும், அசிஸ்டன்ஸ் வேணும், எல்லாத்துக்கும் மேல அதிர்ஷ்டம் வேணும். பூ வேணுமா? வேணாம். பயம் 35 பைசா வாங்கிக்கம்மா. வேண்டாமா? வாங்கிக்கம்மா. சொன்ன கேளுமா? வேண்டாமா? உடைச்சு சொல்லணுமா? கையில காசு இல்லை. மகாராஜாவுக்கு என்ன இவ்வளவு கோவம்? பார்வதி, நான் எவ்வளவு பிளான் போட்டேன். பாசந்தியோட டிஃபன் போச்சு. போட்டுமே, எனக்கு புதுப்படவே இல்லை. பரவாயில்ல. தலையில பூ வச்சாதான் சுமங்கலியா? இப்பெல்லாம் எனக்கு மீட்டா பண்ணி பிடிக்கிறது இல்லை. பாலச்சந்தர் படம் டிவியில வராமையா போயிடும். சமாளிக்காத பார்வதி. சமாளிக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க நாம. அந்த ஆண்டவன் நமக்கு இதெல்லாம் இல்லைன்னு பண்ணிட்டான். ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒண்ணு மட்டும் அவனால் இல்லைன்னு பண்ண முடியாது. என்னது? டட்டடா. பார்வதி, சுண்டல் வேணுமா? அடே போடடே, இங்கேயுமா இடைஞ்சல்? நாகப்பட்டினம் என்ன பண்றீங்க? இன்னைக்கு பெட்ரோல் பங்க் லீவு. குளிச்சாச்சு. உங்க மனைவிக்கு ஏழை அருமையான சாப்பாடு முடிச்சாச்சு. ஊருக்கு அவளுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். எவளுக்கு? ஒய்ஃபுக்கு. ஒய்ஃபுக்கா? ஊருக்கா? லெட்டரா? எழுதுவோமே. உங்க ஒய்ஃப் பேர் என்ன? பானுமதியா பனுமதியா? பானுமதி. பாவுக்கு பக்கத்துல கால் போட வேண்டாமோ? பனுமதின்னு எழுதியிருக்கிறேன். அத கொக்கி போட்டு போடாதையா நடியும். ஃப்ரெஷ்ஷா எழுதும். அன்புள்ள பானுமதிக்கு எழுதும். மாவுக்கு பக்கத்துல போட்டுட்டேன். இப்போ பனு மாத்தின்னு அர்த்தம். அந்த காலை தூக்கி பாவுக்கு பக்கத்துல போடும். அவ என் பொண்டாட்டி. நான் காலை எங்க வேணாலும் போடுவேன். அன்புள்ள பனுமதிக்கு, அன்புள்ள பானுமாத்திக்கு. கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டார். அறிவுகிட்ட சீனிவாசராக உனக்கு. நம்ம குமாருக்கு நல்ல பெண்ணா பார்த்து ஏற்பாடு செய்ய சொல்லி அவங்க அம்மா என்னை எங்கேயும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால 15-20 போட்டோக்களோட வந்திருக்கிறேன். நீங்கள்லாம் குமாருக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவங்க. பார்த்து முடிவு செய்யுங்க. இருங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. குடும்ப பொண்ணா இருக்கணுமா இல்ல வேலைக்கு போற பொண்ணா இருக்கணுமா? அப்போ வேலைக்கு போற பொண்ணெல்லாம் குடும்ப பொண்ணு இல்லைங்கிறீங்களா? தப்பு 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 தப்பு. நான் சொன்னது வேலைக்கு போகாம வீட்டிலேயே குடும்பம் நடத்துற பொண்ணு. குமாருக்கு கண்டிப்பா வீட்டுல இருக்கிற பொண்ணாதான் பாக்கணும். வேலைக்கு போற பொண்ணு வேண்டாம். உமா,
கண்ணன் தன்னோட புருஷனுக்கும் மாமனார் மாமியார் குழந்தைகளுக்கும் சமைச்சு போட்டு அவங்க காரியங்களை கவனிக்கிறதுலதான் ஒரு பொண்ணுக்கு தனி இன்பமே. அப்போ வேலைக்கு போறதுல ஒரு பொண்ணுக்கு இன்பம் இருக்காதா? எப்படி இருக்கும்? புருஷனுக்கு துணையா வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்ப பொறுப்பை சரிசமமா ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற கடமை உணர்ச்சி வேணும்னா இருக்கலாம். ஆனா இன்பம் இருக்காது. ஒரு நிமிஷம், ஏதோ நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. தண்ணி சாப்பிட்டு வர. சார், மனைவினாலே பெட்டர் ஹாஃப். புருஷனுடைய பொருளாதார தேவைகளை மீட் பண்ணணும். அப்படின்னா அது கல்யாணம் இல்ல, வியாபாரம். இன்னைக்கு நாம குமாருக்கு பார்க்க போறது a life partner to bring him prosperity, not a business partner to bring him property. புல்ஷிட். குமார், இதுக்கு முடிவு நீதான் எடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நிலைமையில உன்னுடைய தேவைகளை மீட் பண்ண உன்னுடைய சம்பளம் மட்டும் போருமா இல்ல ஒய்ஃப் சம்பளம் வேணுமா? இத டிசைட் பண்ணிட்டு அப்புறம் பொண்ணை பாரு. சார், 400 ரூபாய் சம்பாதிக்கிறோம் போதல. உடனே வேலைக்கு அனுப்புறதுக்கு இல்ல சார் பெண்கள். அந்த 400 ரூபாய்க்குள்ள குடும்பம் நடத்தணும். அதுக்கு தான் சார் பெண்கள். ஐசி. வந்து போன தீபாவளி பத்தி பேசலாமா? அதை செலிப்ரேட் பண்ணதுல எங்களுக்கு 1500 ரூபாய் செலவாச்சு. எப்படி? எங்க 2 பேருடைய வருமானம் மூலமா. வெறும் பால் பாயசம் மட்டும் சாப்பிடல. நான் யாரையும் ரெஃபர் பண்ணல, காமனா தான் பேசுறேன். மிஸ்டர் பரமசிவம், நாங்க 2 பேரும் ராப்பகலா உழைக்கிறது எங்களுக்காக இல்ல, குழந்தைக்காக. அந்த பொண்ணு நல்லா படிச்சு நாளைக்கு பிஹெச்டியோ ஐஏஎஸ்ஓ படிச்ச மாப்பிள பக்கத்துல ஒய்ஃபா நிற்கும் போது நாங்க அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விடத்தான் போறோம். அப்படி ஆனந்த கண்ணீர் விடுற போது கூட அப்பா அம்மா எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களேன்னு சொன்னா சந்தோஷம் தான். ஆனா என்ன பார்த்து தாத்தா இதோ 2 பேர் நின்னுக்கிட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாங்களே, அவங்க யாருன்னு கேட்டா, இத நான் காமனா சொல்லல, உங்களை ரெஃபர் பண்ணித்தான் சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. குமார், ஒய்ஃப் வேலைக்கு அனுப்பலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. உன்னையோ இல்லை அவளையோ வேலை செய்யற இடத்துல இருந்து வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா அப்புறம் போஸ்ட்ல தான் வாழ்க்கை நடத்தணும். ஏன்னா ஐ எம் மேரிடு பேச்சுலர். ஒய்ஃப் லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா ஒரு முடிவு சொல்லுங்க. முடிவு சொல்ல என்ன இருக்கு? அதான் இவ்வளவு தூரம் சொன்னாரு. நாம தான் கஷ்டப்படுறோம், அது நம்ம தலைவிதி. குமார் ஏன் கஷ்டப்படணும்? அவனுக்காவது வேலைக்கு போற பொண்ணா பாருங்க. பார்வதி, கையில பணம் இல்லைன்னா வாழ்க்கையில பிடிப்பு இருக்காது. என்கிட்ட நான் படிச்ச ஷார்ட் அண்ட் லோயர் கிரேட் சர்டிபிகேட், டைப்ரைட்டிங் ஹையர் கிரேட் சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு. இருந்து என்ன புண்ணியம்? ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக டாக்ஸி ஃபேரு கூட இன்னொருத்தர் கையை எதிர்பார்க்க வேண்டியிருந்தது. உள்ள கொதிச்சிட்டு இருக்கு சாதம், போய் இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன். அத்தா, ஐம் சாரி குமார். உனக்கு எப்படிப்பட்ட மனைவி வரணும்னு சொல்ற நிலையில நான் இல்ல. ஏன்னா என் மனைவியை நான் இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. ஐ எம் கன்ஃபியூஸ்ட். மாமி, குமார், பொண்டாட்டி வேலைக்கு போகணுங்கிறது அவசியம் இல்லப்பா. புருஷன் வேலைக்கு போனா அதுவே போறோம். கரெக்ட். குமார், பேசாம கல்யாணம் பண்ணிக்க. குடும்பம் நடத்துறதுக்கு பணம் பத்தலைன்னா பொண்டாட்டி சினிமால நடிக்க விட்டுரு. எங்க ரஜினிக்கு ஜோடிய நல்ல சில்லற. தரகரையா, கன்ஃபியூஸ் பண்றவங்க எல்லாம் போயாச்சு. இப்போ நானும் நீங்களும் பெரியவங்க, நாம தான் ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ குமார் வேலைக்கு போற பொண்ணை கல்யாணம் பண்ணிண்டு அவளை ஃபர்தரா வேலைக்கு அனுப்ப போறானா, இல்ல வேலைக்கு போகாத பொண்ணை கல்யாணம் பண்ணிண்டு அவளை வீட்லயே வச்சுக்க போறானா, இல்ல வேலைக்கு போற பொண்ணை கல்யாணம் பண்ணிண்டு அவளை வேலையை விட்டு நிறுத்த போறானா, இல்ல வேலைக்கு போகாத பொண்ணை கல்யாணம் பண்ணிண்டு அவளை வேலைக்கு அனுப்ப போறானா, இல்ல வேலைக்கு ஐயோ 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 குமார், இத்தனை பிரச்சனைகள் இருக்கு, உனக்கு கல்யாணம் அவசியமா? அப்பா, காலங்காத்தால யார பார்க்க போறேன்? ஒருவா சாப்பிட்டு போங்களே.
குற்றவாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. அது இருக்கட்டும், ராத்திரி வீட்டுக்கு வரலையாமே, எங்க போயிட்டு வர? என்னப்பா கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? ரசிகர் மன்றத்துல ஒரு ஃபங்க்ஷன் அதை அட்டென்ட் பண்ணிட்டேன். அப்பாங்கிறதையே இப்பதாண்டா உணர ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்த வேளை சாப்பாடு இந்த வீட்டுல சாப்பிடறதா இருந்தா நீ சம்பாதிச்சுட்டு சாப்பிடுற. திடீர்னு எப்படிப்பா எனக்கு வேலை கிடைக்கும்? வேலை கிடைக்கலன்னா பணத்தை தூக்கு. Get lost, you scoundrel! இந்தாங்க கண்ணன், பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கேன். ராஜினாமா எப்படி எழுதணுமோ அப்படி நீங்க எழுதிக்கங்க. வீட்டுல பிரச்சனைகள் இருக்கிறதுனால தற்காலிகமா வேலையை ரிசைன் பண்றேன்னு உன் சார்பில் நானே எழுதுறேன். முட்டாள் உன்னதான் இல்ல உன்னதான். என்னையா? அவளை வேலையை விட்டு நிறுத்துறதா முடிவு பண்ணிட்ட. அப்புறம் என்ன டெம்பரவரி ரெசிக்னேஷன், தற்காலிக ராஜினாமா? என் வீட்டு நிலைமைப்படி நான் வேலைக்கு போறது ஒத்து வரல, அதனால இத்தோட என் வேலைக்கு ஒரு முழுக்கு போடுறேன் அப்படின்னு எழுது. பணப்பிரச்சனை வந்தா என்ன பண்றது யோசிக்கிறியா? உங்க அப்பா பேங்க்ல 30,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன், அதை உன் பேருக்கு டிரான்ஸ்பர் பண்றேன். மாசம் மாசம் வட்டி வரும், அதை உமா சம்பளமா நினைச்சுக்கோ. அப்பா அப்பாதான், அம்ஜத் கான் இல்ல. சிரிக்க சிரிக்க பேசுவாங்க மத்தவங்க, அழகா பேசுவாங்க உன்னை சேர்ந்தவங்க. நான் மத்தவன் இல்ல, உன்னை சேர்ந்தவன். என்ன மாமா அவர்கிட்ட பேச்சு? சீக்கிரம் கிளம்புங்க, பிரியாவை ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்துடலாம். அம்மா தாத்தா என்ன காலையிலே கூட்டிட்டு வந்துட்டாரு. என்ன பாக்குறீங்க? நேத்தி ராத்திரி பூரா நீ தூங்காம விடிய விடிய கண்ணை முடிச்சு 3 பேக்கெட் சிகரெட்டை ஊதி தந்த போதே எதிர்பார்த்தேன். அட்வான்ஸா பிரியாவை கூட்டிட்டு வந்துட்டேன். பிரியா கண்ணு, தாத்தா சொல்லி தந்தேன்னு சொல்லுமா. PARENTS பேரண்ட்ஸ், பெற்றோர்கள். கண்ணா கை எடுக்கிறியா? நான் இடது கையை சொன்னேன். பார்வதி, இத்தனை நாள உன்ன நான் இந்த 4 சோத்துக்குள்ளே வச்சு பழகிட்டேன். இனிமேதான் நீ வெளி உலகத்துக்கு போற. குமார் வேலை செய்யற கம்பெனி பெரிய கம்பெனி. 4 பேர்கிட்ட நல்ல விதமாவும் பழகணும், அதே சமயம் ஊருக்கு அது நல்லதாவும் தெரியணும். அத்தான் நேரம் ஆகுது. இருடா, சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாச்சா? எல்லாம் எங்கிட்ட இருக்காத்தான், கிளம்புக்கா. டிகாக்ஷன் இருக்கு, பிளாஸ்க்ல பால் இருக்கு, காஃபி கலந்து குடிங்க. 3/4 டம்ளர் டிகாக்ஷனுக்கு 1/4 டம்ளர் பால். சக்கரை 1.25 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கம்மியா போட்டுக்காதீங்க, கசக்கும். அதுக்காக அதிகமா போட்டுக்காதீங்க, சக்கரை வியாதி வரும். அக்கா, அத்தான காஃபி கலக்க தெரியாதா? வாக்கா. பசிச்சா சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கோங்க. வேணும்னா மைத்திலி கிட்ட சொல்லிட்டு போறேன். சாதம் இருக்கு, சாம்பார் இருக்கு, காய் இருக்கு, மோர் கூட இருக்கு. அதோ அந்த ஜாடியில வச்சிருக்கேன், ஞாபகம் இருக்குமா? இல்லைன்னா அது மேல மோர்னு எழுதி வச்சுட்டு போட்டுமா? ஞாபகம் இருக்கும், நீ கிளம்புமா. ஆக்கா. வெயில்ல ரொம்ப அலைய வேண்டாம், முடியலடா. இத்தனை நாளா இவரோட இருந்து இருந்து பழகிட்டேன். இப்ப இவரை தனியா விட்டுட்டு போக என்னவோ போல இருக்கு. முதல் நாள் அப்படித்தான் இருக்கும், போக போக பழகிடும். என்ன பண்றது, பணம் வரப்போகுது. முன்னெல்லாம் வீட்டுக்குள்ள பார்வதின்னு கூப்பிடுவேன், நீ விழுந்தடிச்சுட்டு ஓடி வருவ. அதுல எனக்கு ஒரு தனி கிக். என்ன பண்றது, பணம் வரப்போகுது. இனிமே வீட்டுக்குள்ள நான் நுழையும் போது பார்வதி பார்வதின்னு கூப்பிட முடியாது. பார்வதி பார்வதின்னு தனியா புலம்பணும். பணம் நம்ம வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இட்ஸ் ஆல் ரைட். ஆல் தி பெஸ்ட்.
அக்கா இது 1981 கிளம்புக்கா.